சவுதி அரேபியாவின் ஜெட்டா விமான நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவிற்கு வந்த அந்த ஹஜ் பயணிகளுடன் வந்த அந்த விமானம் ஓடுதளத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் அந்த டயர் பகுதியில் திடீரென தீப்பொறி கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 250 பயணிகளுடன் வந்த அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கும் போது அந்த தீப்பொறி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று விமானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் விமானி சாதுரியமாக ஓடுதளத்தில் விரைவாக தரையிறக்கி அந்த தீப்பொறி பறப்பதற்கான காரணத்தை கண்டறிந்து உடனடியாக விமானத்தை நிறுத்தியதால் அந்த ஜெட்டாவில் இருந்து லக்னோ வந்த அந்த ஹஜ் விமானம் விபத்திலிருந்து தப்பியது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த விமானங்களில் ஏற்படக்கூடிய சிறிய விபத்துகள் கூட இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு பெரும் பிரச்சனையாக கடுமையான சோதனைக்கு பிறகே தரையிறக்க அனுமதிப்பது மற்றும் ஓடுதளத்திலிருந்து கிளம்பும் போது மிகுந்த பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுவது இப்போது அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஜெட்டாவில் இருந்து லக்னோ வந்த விமானம் தரையிறங்கும் பொழுது அதனுடைய டயர் பகுதியில் திடீரென தீ பரவியதால் ஏற்பட்ட பதற்றம் மற்றும் பரபரப்பு ஆகியவை விமான நிலைய அந்த கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் மூலமாக அந்த பதற்றம் தவிர்க்கப்பட்டு விமானம் உடனடியாக நிறுத்தப்பட்டு 250 பயணிகளும் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து வெளியேற்றினர். விமானி சாதுரியமாக செயல்பட்டு தீப்பொறி பறக்க தொடங்கிய உடனேயே ஓடுதளத்தில் விமானத்தை குறுகிய தூரத்திலேயே அது குறிப்பிட்ட தூரமலை சென்று நிற்பதற்கு பதிலாக குறுகிய தூரத்திலேயே விமானத்தை நிறுத்தி அந்த தீப்பொறி மேலும் பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதை அடுத்து இந்த ஜெட்டாவில் இருந்து லக்னோ வந்த அந்த விமானமும் விபத்தில் இருந்து தவிர்க்கப்பட்டது. இந்த சிறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த தீப்பொறி பிறந்தது என்றும் அதில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் விமானிகள் பின்னர் தெரிவித்திருக்கின்றனர். ஓவியா.